தமிழ் AI மனத்தின் பார்வையாளருக்கு மனமார்ந்த வணக்கம். இன்று நீங்கள் அனைவரும் இங்கு இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் ஆர்வம் மற்றும் உற்சாகம் இந்த நிகழ்வை சிறப்பா மாற்றும். இன்று நாம் செயற்கை நுண்ணறிவு அதாவது AI பற்றி விரிவாக பேசப் போகிறோம். இந்த தொழில்நுட்பம் எவ்வாறு உருவாகிறது, எங்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் அறிந்து கொள்வோம். AI என்பது நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். இது எளிமையானது, பயப்பட வேண்டியதில்லை. இன்று நாம் பயன்படுத்தும் பல சாதனங்களில் AI உள்ளது. AI என்ன, அது எப்படி வேலை செய்யுது, நமக்கு என்ன பயன் என்பதை பார்க்கலாம். இந்த பயணத்தில் உங்கள் கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையை எளிதாக்கும் கருவி. AI மூலம் நாம் பல சவால்களை எளிதாக சமாளிக்க முடியுது. AI எதிர்காலத்தை மாற்றும் சக்தி கொண்டது. இது கல்வி, மருத்துவம், வணிகம் என பல துறைகளில் புரட்சியை ஏற்படுத்துகிறது. இந்த உரையாடல் உங்கள் கேள்விகளுக்கு விட தரும். தயங்காமல் உங்க சந்தேகங்களை கேளுங்க. AI என்பது ரோபோ மட்டும் அல்ல, அது நம் கைபேசி, பாடல்கள், திரைப்படங்கள், வீடியோ கேம்கள் என பல இடங்களில் உள்ளது. வாருங்கள், இந்த அறிவு பயணத்தை உற்சாகத்துடன் தொடங்குவோம். அனைவரும் ஒன்னா கத்துக்குவோம். உரையாடலின் முடிவில் AI பற்றி தெளிவாக தெரிந்திருப்பீங்க. தொழில்நுட்பம் அனைவருக்கும் முக்கியம். AI உலகுள் நுழைவோம். உங்கள் பயணத்துக்கு வாழ்த்துக. AI என்பது மனிதர்களை போல சிந்திக்கும் திறனை கணினிகளுக்கு வழங்கும் தொழில்நுட்பம். இது கணினிகள் சுயமாக முடிவெடுக்க, பிரச்சனைகளை தீர்க்க மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் திறனை வழங்குகிறது. மனிதர்கள் எப்படி அனுபவங்களில் இருந்து கற்றுக்கிறார்களோ அதுபோலவே AIயும் தரவுகளில் இருந்து கற்றுக்கொள்கிறது. சாதாரண கணினி கட்டளைப்படி செயல்படும், ஆனா AI தானாக கற்றுக்கிறது. இது கணினிகளை மிகவும் புத்திசாலியாக மாத்துகிறது. பழைய கணினிகள் நிரல்படுத்தப்பட்டதை மட்டும் செய்கின்றன, ஆனால் AI புதிய தகவல்களை புரிந்து கொண்டு செயல்படுகிறது. குழந்தை, பூனை, நாய் வேறுபாடு கற்றுக்கொள்வதை போல AIயும் படங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறது. இது படங்களை, ஒலிகளை, உரைகளை மற்றும் பல்வேறு தரவுகளை புரிந்து கொள்ளும் திறனை பெறுகிறது. புதிய படத்தை காட்டினா அது பூனையா நாயா என்று சொல்வது இதன் அடிப்படை. இது மனிதர்களுக்கு உதவ பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. AI இரண்டு வகை. குறுகிய AI ஒரு வேலை மட்டும், பொது AI பணி மனிதனை போல பல வேலைகள். குறுகிய AI ஒரு குறிப்பிட்ட பணி மட்டும் செய்யும், ஆனால் பொது AI பல்வேறு சிக்கலான பணிகளை செய்யும் திறன் பெறும். தற்போது நாம் குறுகிய AI அதிகம் பயன்படுத்துகிறோம். இது நம் தினசரி வாழ்க்கையில் பல இடங்களில் உள்ளது. உதாரணமாக ஸ்மார்ட் போன்கள், வாட்ஸ்அப் மற்றும் வங்கி செயலிகள். பொது AI இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். AI என்பது அறிவியல் பூர்வமான தொழில்நுட்பம். இது எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு மேலும் பல உதவிகளை வழங்கும். கணினிக்கு தரவு கொடுத்து அது முடிவுகள் எடுக்க கற்றுக்கொள்கிறது. இது மனிதர்களின் வேலைகளை எளிதாக்குகிறது. தொழில்கள், மருத்துவம், கல்வி போன்ற பல துறைகளில் AI முக்கிய பங்கு வகிக்கிறது. கடின பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவுகிறது. இது விஞ்ஞான ஆராய்ச்சி, கணிதம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. AI என்பது மனித மூளையின் செயக்க வடிவம். இது நம் எதிர்காலத்தை மாற்றும் சக்தியாக உருவெடுக்கிறது. AI நம் தினசரி வாழ்க்கையிலே எங்கும் உள்ளது. யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் பரிந்துரைகள், ஆல் AI, கூகுள் மேப்ஸ் போக்குவரத்து கணிப்பு, நம்மை வழி நடத்தும் உதவி, அமேசான் பரிந்துரைகள் அனைத்தும் AI உதவி. நம் விருப்பங்களை அறிந்து பரிந்துரைகள் தருகிறது. உங்க தேடல் பழக்கங்களை பார்த்து பொருட்கள் பரிந்துரைக்கப்படுகிறது. இது உங்கள் வாழ்க்கையை எளிதாக்குது. கூகுள் அசிஸ்டன்ட், சிரி போன்ற குரல் உதவியாளர்கள் உங்கள் கேள்விக்கு பதில சொல்கின்றன. இவ அனைத்தும் AI தொழில்நுட்பம். AI ஒரு மறைமுக உதவியாளரா நம்மை தினமும் பல வழிகளில் உதவுது. AI மருத்துவம், வங்கி, கல்வி, கைபேசி என பல துறைகளில் புதிய புரட்சியை ஏற்படுத்துகிறது. மருத்துவத்தில் நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிய உதவுகிறது மற்றும் சிகிச்சையை துல்லியமாக வழங்குது. வங்கியில் மோசடி கண்டறிதல், பாதுகாப்பு ஆல் AI மூலம் சாத்தியமாகுது. கல்வியில் மாணவர்களுக்கு தனிப்பட்ட பாடத்திட்டம் வழங்குகிறது மற்றும் கற்றலை எளிதாக்குகிறது. கைபேசியில் புகைப்பட மேம்பாடு, ஸ்பேம் வடிகட்டி, மொழிபெயர்ப்பு ஆல் AI உதவியுடன் AI கருவிகளை அறிவார்ந்த துணையா மாத்துகிறது. தொழில்நுட்பம் நம் வாழ்வை மேம்படுத்துகிறது. AI பல துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கு வழிவகுக்குது. ஏஐயின் எதிர்காலம் மிக ரோஷன்மாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறது. நம்மை சுற்றியுள்ள உலகம் வேகமாக மாறிக்கிட்டு இருக்குது. இதுல ஏஐ முக்கிய பங்கு வகிக்குது. தானியங்கி கார்கள், பாதுகாப்பான பயணம், மருத்துவத்தில் தனிப்பட்ட சிகிச்சை இவனச்சும் ஏஐயால் சாத்தியமாகுது. நம் வாழ்க்கை முறையை மாற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகின்றன. ரோபோ அறுவை சிகிச்சை, மனித ஆயுள் அதிகரிப்பு மற்றும் நோய்களை விரைவாக கண்டறியும் திறன் விரைவில் நம்மை அடையும் நன்மைகள். வேலை வாய்ப்பில் மாற்றம், படைப்பாற்றல் வளர்ச்சி, புதிய வேலைகள் உருவாகும். தொழில்நுட்பம் மனிதர்களின் திறன்களை மேம்படுத்துகிறது. ஏஐ மனிதர்களின் திறன்களை மேம்படுத்தும் கருவி. இது நம் தினசரி வாழ்க்கையை எளிமைப்படுத்துகிறது, நம்மை புத்திசாலிகளா மாத்துகிறது. ஏஐ பயப்படாமல் ஆர்வத்துடன் கற்றுக்கிட்டு பயன்படுத்த வேண்டும். புதிய அறிவை ஏற்கும் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும். ஏஐ மனிதர்களுக்கு போட்டி அல்ல, அது நம் வளர்ச்சிக்கான கூட்டாளி. மனிதர்களும் ஏஐயும் இணைந்து செயல்பட வேண்டும். சரியான வழியில் பயன்படுத்தினா உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். நம் எதிர்காலம் பாதுகாப்பாகும். தமிழ் ஏஐ மன்ற பார்வையாளர்கள், ஏஐ பற்றி மேலும் அறியுங்கள். உங்கள் அறிவை வளர்த்துக்குள்ளுங்க. நன்றி.